சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா சற்று மன வருத்தத்தோடு வந்திருக்கின்றேன். ஏனென்றால் நான் உன்னை விட்டு போகப் போகிறேன். என்னை விட்டுவிடு என்று உன்னிடம் சொல்கிறேன். ஆனால் அதற்கு கூட நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்காமல், உன் சாயப்பா எதற்காக போகின்றார் என்று கூட நீ என்னிடம் கேட்காமல் நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்படியானால் அப்பாவிற்கு மன வருத்தம் வரத்தானே செய்யும். என் குழந்தையே, என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்றெல்லாம் நினைத்து நீ ஏங்கிய காலங்களில் எல்லாம் உனக்கு கை கொடுத்து உனக்காக நான் இருக்கிறேன் என்ற உத்தரவாதத்தினை உனக்கு தந்தவன் இந்த சாய் அப்பா நான் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது நான் இன்று ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லும்பொழுது அதை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற நேரம், இந்த சாய் அப்பா நான் முன்னோடு வருகின்ற நேரம் முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை எல்லாம் நீ என்னவென்று எடுத்துச் சொல்லிவிட வேண்டும். நீ அப்படித்தான் இத்தனை காலமும் இருந்திருந்தால், ஆனால் சில காலமாக இந்த அப்பா என்னிடம் பல விஷயங்களை நீ மறைக்கின்றாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்றெல்லாம் என்னிடம் சொல்லிவிட முடியாமல் நீ தவிக்கிறாய். இதற்கெல்லாம் என்ன காரணம்? எதனால் உனக்குள் இந்த தயக்கம்? எதனால் இத்தனை மறைப்பு? ஏன் இந்த அப்பாவிடம் எதையும் சொல்லாமல் நீ விட்டு விடுகின்றாய் என்பதை நான் உன்னிடம் கேட்க நினைக்கின்றேன். நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன் அப்பா உன்னோடு இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன் அல்லவா? உன்னோடு நான் இருந்து எதையும் உனக்கு எடுத்துத் தர முழுமையாக நினைக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ எதையும் எண்ணி வருந்திக் கொண்டிருக்கக் கூடாது. எதையும் யோசித்து நீ நிச்சயமாக கலங்கிக் கொண்டிருக்கக் கூடாது. உன்னை நான் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் கை கொடுத்து தூக்கிவிட தயாராக இருக்கிறேன். எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் பதறாதே என்று சொல்லி உனக்கு மேலும் நம்பிக்கையை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம், எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம், நீ தைரியமாக இரு என்று உனக்கு எப்பொழுதும் நல்வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இப்படியாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கென நான் இருந்துவிட்ட பிறகும் கூட நீ எதற்காக சில உண்மைகளை என்னிடம் சொல்ல மறைக்கிறாய்? எதற்காக உன் அப்பா என்னிடம் சில விஷயங்களை நீ சொல்லிவிட யோசிக்கிறாய் என்று தான் நான் கேட்கின்றேன். இனி எந்நாளுமே இந்த சாயப்பாவினுடைய அன்பு உனக்கு நிலையாக நிலைத்திருக்க வேண்டும் என்று நீ விரும்புவாய். ஆனால் உன்னை தொடரும் என்னுடைய அன்பை ஒரு நாளும் நீ சந்தேகிக்கக்கூடாது. உனக்காக நான் வருவதை இல்லை என்று நீ மறுக்கக்கூடாது. அப்பா எதற்காக நாம் முன்னால் தோன்றுகின்றார் என்ற விஷயங்களுக்கான தீர்வு முதலில் உனக்கு தெரிந்தால் மட்டும்தான் சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க முழுக்க இந்த அப்பாவினுடைய அன்பு உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை எதிர்கொள்ளவோ, நல்ல சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளவோ, நம்பிக்கையோடு எதையும் நடத்தவோ என் குழந்தை நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். உனக்கென ஒரு தெய்வம் வந்துவிட்ட பிறகு நீ நிச்சயமாக எதற்காகவும் வருந்தி நிற்கக்கூடாது. குழப்பம் வந்தாலும் சரி, அந்த குழப்பத்தை தீர்த்தாலே போதும். அதை தீர்த்தாக நினைக்க வேண்டும். அதை விடுத்து மேலும் மேலும் பல குழப்பங்களுக்குள் நீ சிக்கி தவிக்கக்கூடாது. மேலும் மேலும் பல விஷயங்கள் நினைத்து நீ கலங்கக்கூடாது. உனக்காகவே எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு நல்லதை தரும். ஆனால் நீ எந்த நிலையிலும் இந்த அப்பாவின் மீது நம்பிக்கை விட்டுவிடக்கூடாது என்று தான் நான் விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எந்த ஒரு நல்ல நேரத்தையும் நீ தொலைக்கக்கூடாது என்று தான் நான் விரும்புகிறேன். சில விஷயங்களை எல்லாம் உனக்கு வெளியில் சொல்ல முடியவில்லை. உன் மனதிற்கு அது அத்தனை பாரமாக இருக்கிறது. நம்பிய விஷயங்கள் துரோகத்தை தரும்போது அதை என் குழந்தையினால் ஒரு நொடி பொழுதிலும் நமக்கானது என்று நினைக்க முடியவில்லை. ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி எண்ணி என் குழந்தை நீ கலங்கியதும் தவித்ததும் இதுவரையிலும் உனக்கு நடந்ததும் போதும். இனி என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் நீ யோசித்து கொண்டிருக்கும் எண்ணமே. உன் அப்பா எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே உணர்த்திவிட நான் தயாராக இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுமையிலும் உன்னை தொடரும் இந்த தெய்வம் இனி எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக மீட்டு கொண்டு வரும் என்பதை நீ மறந்து விடாதே. சந்தோஷம் என்பது என்னவென்று உனக்கு நான் எடுத்துச் சொல்வேன். யாரும் இல்லை என்று நீ சொல்லிய நேரங்களில் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை உனக்கு நான் கொடுத்ததை நீ மறந்து விட்டாயா? உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டுமல்லவா? உன்னோடு எந்த நிலையிலும் இந்த அப்பாவினுடைய அன்பு கொடுக்கின்ற விஷயத்தைப் போல வேறு எதுவும் உனக்கு அவ்வளவு எளிதாக கொடுத்து விடுவதில்லை. எதையுமே எண்ணி எண்ணி என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்காமல், எதையுமே நினைத்து என் குழந்தை நீ பதறிக் கொண்டிருக்காமல், நான் உன்னோடு வரும் நேரம் நீ அத்தனையும் என்னவென்று தெரிந்து கொண்டால் உனக்கு நடக்கும் எல்லாமும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தி இருக்கும்.
எந்த ஒரு விஷயத்திற்கும் தயங்காமல் நீ எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு நின்றிருக்க வேண்டும். சட்டென்று ஒரு காயம் கண்டவுடன் நீ ஒட்டுமொத்தமாக தெய்வத்தின் முன்னால் எதையும் மறைத்திருக்கக் கூடாது. பிரச்சனைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உன்னை ஆட்டிப் படைக்கும் துன்பங்கள் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நீ எதையும் உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்க வேண்டும். இந்த நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக இந்த நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தி இருக்கும். எந்த ஒரு விஷயத்திற்கும் தயங்காமல் நீ எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு நின்றிருக்க வேண்டும். சற்றென்று ஒரு காயம் கண்டவுடன் நீ ஒட்டுமொத்தமாக தெய்வத்தின் முன்னால் எதையும் மறைத்திருக்க கூடாது. பிரச்சனைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உன்னை ஆட்டி படைக்கும் துன்பங்கள் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நீ எதையுமே உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்க வேண்டும். இந்த நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மாறிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ என்னிடத்தில் மறைக்க இனி எதுவும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக எனக்கு சொல்லிவிடும். இந்த நேரம் நிச்சயமாக உனக்கு இந்த அப்பாவின் வழி உடைய அருளோடு ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றிலும் நிச்சயமான நன்மைகள் உனக்கு நடக்கும் என்பதை நீ என்றும் என்றென்றும் தெரிந்து கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. எவ்வளவு பெரிய ஏமாற்றங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு இப்பொழுது எல்லாம் கொடுக்கின்ற இந்த சந்தோஷங்களை நீ மீண்டும் மீண்டும் மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து வாழ வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் நமக்கு எல்லா நிலையிலும் கை கொடுக்கும் ஒரு தெய்வம் உடன் இருக்கும்பொழுது நீ எதையும் எண்ணி கலங்கிவிடக்கூடாது. எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்திவிடக்கூடாது. உன்னோடு உடன் வரும் இந்த காலங்கள் இந்த சாயப்பா உனக்காக ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்து எடுத்துச் சொல்லி கொண்டு தானே இருக்கின்றேன். உன்னை நான் சந்தோஷமாக வாழ சொல்லி கொண்டு தானே இருக்கின்றேன். என் குழந்தையே, எதையுமே நினைத்து இனிமேலும் நீ கலங்காதே. அப்பாவிடம் எந்த விஷயத்தையும் மறைக்காதே. நீ இந்த மனிதர்களிடத்தில் தான் எல்லா விஷயங்களையும் மறைக்க வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கின்றேனே தவிர, உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எவ்வளவு பெரிய துன்பங்கள் ஆனாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஆனாலும் உன் அப்பாவிடம் சொல். நான் உனக்கு அதற்கான தீர்வுகளை நிச்சயமாக பெற்றுத் தருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. அதற்கான தெளிவை உனக்கு நான் கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நாளும் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நீ கடந்து வந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உன்னை இந்த சூழ்நிலையில் வைத்திருக்கிறது என்பதை நினைத்து நீ சந்தோஷப்படு. இனி உனக்கு நடக்கும் எல்லாம் உன்னை நல்லபடியாகவே வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள். என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த நிலைகளை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த சாயப்பா சொல்ல சொல்ல நீ இந்த வாழ்க்கையில் அடைந்த பல மாற்றங்கள் என்னவென்று உனக்கு நினைவில் இருக்கிறதா? நீ கட்டாயமாக அதை தெரிந்து வைத்திருந்தாய். ஆனால் அப்பாவை நீ போக விட்டு விட மாட்டாய். இந்த சாயப்பா நிச்சயமாக உன்னை விட்டு விலக நீ அனுமதி கொடுக்க மாட்டாய். அப்பாவினுடைய அன்பு உனக்கு எதையும் சொல்லித்தரும். எந்த நிலையிலும் உனக்கு வேண்டியதை நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பாடங்களாக நடத்தி தரும் என்பதை நீ மறந்து விடாதே. இனி எந்த நேரம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் நீ ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதை மறக்காதே. இந்த சாயப்பா உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சில விஷயங்கள் இனி நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பேரானந்தத்தின் பாதையில் அழைத்துச் செல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. நான் எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையிலும் என் குழந்தை நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தேடி நீ நல்லபடியாக அதை உனக்காக அமைத்து கொள்வதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. தெய்வத்தை உணர்ந்த குழந்தைகளுக்கு மட்டுமே இதுவெல்லாம் சாத்தியம். இந்த அப்பா உணர்ந்த என் குழந்தைக்கு இதுவெல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு நடத்தும் எல்லாமும் உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. என்றும் என்றென்றும் உன்னை நான் என் வசமாக்கிவிட நினைக்கின்றேன் என்று தான். அதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, நீ பல நிலைகளையும் தாண்டி ஒரு வெற்றியை பெறக்கூடிய தூரத்தில் இருக்கின்றாய். இன்னமும் சில தூரம் நீ கடந்து விட்டால் போதும். ஆனால் இந்த நேரத்தில் நீ உன்னுடைய நம்பிக்கையை கைவிட தயாராகிவிட்டாய். இந்த நேரத்தில் உனக்குள் இருக்கும் உன்னுடைய நல்ல சிந்தனைகள் நீ விட்டுவிட துணிந்து விட்டாய். எல்லாவற்றிற்கும் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த தேவையற்ற மனிதர்களுடைய சிந்தனைகள் தான் காரணமாகிவிட்டது. அவர்கள் நினைப்பதை உன் மீது அவர்கள் திணிக்க நினைக்கிறார்கள். அவர்கள் யோசிக்கின்ற விஷயத்தை அவர்கள் என்னவென்று உன்னிடம் சொல்லிவிடாமல் தவித்துவிட நினைக்கிறார்கள். எது நடந்தாலும் சரி, எதுவென்றாலும் சரி, நாம் இருக்கும் பொழுது நமக்கு நடப்பதையெல்லாம் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது.
நாம் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சந்தோஷத்தை தேட வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த சாயப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். பல நல்ல திருப்பங்களையும் நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய். எதிர்பார்த்த முடியாத அளவிற்கு உனக்கு நான் கொடுத்த இந்த சந்தோஷங்களை எல்லாம் நீ நிச்சயமாக உன் வசமாக்கி கொண்டு பேரானந்தத்தோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்று தான் உன் அப்பா நான் ஆசைப்பட்டேன். சூழ்ந்து நின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை கலங்கடைத்து சுற்றி வந்த சில மனிதர்கள் உன்னை வேதனைப்படுத்தினார்கள். அதற்காக நீ என்னையும் மறந்து அமைதியாக நிற்கலாமா? உன் அப்பாவின் மீது கொண்ட அன்பை நீ சந்தேகிக்கலாமா? என்ன ஒரு கஷ்டம் என்றாலும் என் குழந்தை முதலில் ஓடோடி வந்து என்னிடத்தில் தானே நீ சொல்லியிருக்க வேண்டும். நீ உன் மனதை அமைதியாக வைத்திருப்பதை காணும் எனக்கு நிச்சயமாக அது மிகுந்த மனவேதனையை கொடுக்கிறது. அப்படியானால் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்று தானே அர்த்தம். உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நான் உன்னை தேடி வருவது என்ன பலன் இருக்கின்றது? நான் உன்னை தேடி வருவதனால் உனக்கு என்ன நன்மை நடக்கப் போகிறது? நீ என்னை நம்பினால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.